பேசிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டடி சர்க்கிளின் தினம் ஒரு திட்டம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விஸ்வகர்மா திட்டம் வெர்சஸ் கலைஞரின் கைவினை திட்டம். ஃபஸ்ட்டு விஸ்வகர்மா திட்டம் பற்றி பார்த்துருவோம். செப்டம்பர் 17, 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. திட்டத்துக்கான தகுதியானவங்களோட வயசு குறைஞ்சபட்சம் 18 வயசு இருக்கணும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழே இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. திட்டத்தோட அம்சங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பாரம்பரிய கைவினை தொழிலாளர்களையும் தொழிலையும் ஊக்குவிக்கிறது தான். அதுக்காக அவங்களோட தொழில் திறன்களை மேம்பாடு செய்கிறது, நவீன உபகரணங்கள் வாங்குறதுக்கான உதவிகள் வழங்குறது, சந்தை தொடர்புகளை ஏற்படுத்துறது, இது மாதிரியான உதவிகளை இந்த திட்டத்தின் மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 18 தொழில்கள் இந்த திட்டத்தின் கீழே இருக்குது. அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் கடனுதவி இந்த திட்டத்தின் மூலம் வழங்கிட்டு இருக்காங்க. அதோட வட்டி விகிதம் 5%. அவங்களோட தொழில் திறனை மேம்பாடு செய்கிறதுக்காக ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்குற ட்ரைனிங்கில் நாளொன்றுக்கு 500 ரூபாய் ஸ்டைஃபனும் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறவங்க கடந்த 5 வருடங்களில் பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்லையோ இல்லை பிஎம் ஸ்வாநிதி ப்ரோக்ராம்லையோ பயனடைஞ்சவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் குலத்தொழிலை மேம்படுத்துதணும். இதனுடைய பயனாளிகளோட வயசு 18 வயசாக இருக்கிறதுனால பலர் அவங்களோட கல்லூரி படிப்பு மேலே கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்காக ஜெயரஞ்சன் தலைமையில் 4 நபர் கொண்ட குழுவையும் அமைச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டது தான் கலைஞரின் கைவினை திட்டம். தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 19, 2025 காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. திட்டத்தில் பயனடைகிறவங்களோட குறைந்தபட்ச வயது 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 25 தொழில்கள் இந்த திட்டத்தின் கீழே அடங்கும். ஒரு நபர் அவங்க சொல்லியிருக்க அந்த 25 தொழில்களில் ஏதோ ஒரு தொழிலில் 5 வருஷம் முன் அனுபவம் பெற்றிருந்தாலே அவர் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 3 லட்சம் கடனுதவி வழங்கிட்டு இருக்காங்க. அதில் 25% மானியமும் கொடுத்துட்ருக்காங்க. அதிகபட்ச மானியமாக 50,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதோட 5% வட்டி மானியமும் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை அரசோட வேறு சில திட்டங்களில் அவங்க 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அதை திரும்பி செலுத்தியிருந்தாங்கன்னா இதுலேயும் கடனுதவி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போன்ற திட்டங்களை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் 6 மணிக்கு வர தினம் ஒரு திட்டமாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிசி கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்க்காக நம்மளோட S2C லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.